ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேர்ல் தான் ஃபஸ்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம லாங் நீடில் எடுக்கிறதுனால பேர்ல் வந்துட்டு 2 மோட்டிவ் அதுக்கப்புறமா போடுற மாதிரி இருக்கும். 2 லீஃப் மாதிரி வரும், அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கும். 2 ரவுண்ட் பீடு, ஒரு சின்ன சீக்வன்ஸ், மறுபடியும் ஒரு ரவுண்ட் பீடு, மறுபடியும் பெரிய சீக்வன்ஸ். இதை எடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் நிறைய நீடில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய எடுத்துட்டு கடைசியாக வந்து ஒயிட் பேர்ல் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒயிட் பேர்ல் தான் ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும், ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த கர்வில் சென்டர் பாயிண்டில் வந்துட்டு இந்த பேர்ல் வர்ற மாதிரி இருக்கணும். அந்த கர்வோடைய சென்டர் பாயிண்டில் ஆப்போசிட் சைடு லாக் பண்ணிவிட்டு சிங்கிள் பீட்ஸ் அப்படியே மாட்டி விடுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இப்படி மாட்டி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அது சைடில் இருந்துட்டு அந்த பெட்டல்ஸ் போகிற மாதிரிக்கு நம்ம அட்டாச் பண்ணுறோம். மேலேருந்து அட்டாச் பண்ணிக்கணும். அந்த பேர்லேருந்து வராமல் அதை தள்ளி, போன ப்ளவுஸ்க்கே நம்ம அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். கொஞ்சம் தள்ளி எடுக்க ஆரம்பித்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் பழகிடும். ஸோ சேம் அதே பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அந்த பேர்ல நோக்கி நம்ம வந்துட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பெரிய சீக்வன்ஸ், இடையில ஒரே ஒரு ரவுண்ட் பீடு, மறுபடியும் சின்ன சீக்வன்ஸ், மறுபடியும் 2 ரவுண்ட் பீடு வர மாதிரி இருக்கும். ஆனால் இதை நம்ம நீடில் வந்து எடுக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும். ரவுண்ட் பீட்ஸ் 2 எடுத்துட்டு மறுபடியும் ஒரு சின்ன சீக்வன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் ஒரே ஒரு ரவுண்ட் பீட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு பெரிய சீக்வன்ஸ் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் இடிக்காத மாதிரி போட்டுக்கணும். இடிச்சிட்டு இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். இது லாஸ்ட் கர்வ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தடுத்து ஃபுல் கர்வில் போடும்போது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒரு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி இருக்கும். இது நம்ம பெட்டல்ஸ் அதேன்னு கன்சிடர் பண்ணணும். இது ஒரு ஃப்ளார் அப்படிங்கும்போது இதுதான் வந்து நம்மளுக்கு பெட்டல்ஸாக வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மெட்டீரியலாக சேமாக ஒரே இதில் வந்துட்டு பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். சேம் இதுவே வந்துட்டு ஹேண்ட் நீடியில் தான் பண்ணுவாங்க. பட் நான் வந்துட்டு உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி நீடிலே பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இதுதான் ஈஸி. நம்ம வந்து கையூசியில் எடுக்கிறோம் அப்படின்னாவே உங்களுக்கு லேட் ஆகும், எடுக்கிறது லேட் ஆகும். மேலே நீடில் எடுத்து கீழே மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி கீழே த்ரெட் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண லேட் ஆகும். எனக்கு வந்து ஆரி எம்ப்ராய்டரி நீடில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க் வந்து நான் இதில்